காரசாரமான சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து கோல்டாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பர் பெனிஃபிட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, மல்லி, சோம்பு, சீரகம் இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான்வெஜ்க்கு எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துட்டு அப்புறம் நம்ம சிக்கன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்தது. ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெப்பர் அதிகமாக பிடிக்காது அப்படின்னக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து ஆயில் பிரிஞ்சு மேலே வந்ததும் நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணக்குள்ள கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு புதினா தூவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.